Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸில் சிம்பிளான ஒரு சில ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்மளே ஓனாக ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த saree பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்க ஒரு சிந்தட்டிக் saree. இதில் கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹாஃப் போர்ஷனுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க பாதி போர்ஷனுக்கு ப்ளைனாக இருக்குது பிங்க் கலரில். அதில் இடையில வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பேஸில் ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் கோல்டன் கலர் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக் லைனில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு பைப்பிங் டைப்பில் இருக்க ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதோட ஒன் சைடில் நம்ம வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை வந்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை வந்துட்டு சுருக்கம் இல்லாத அளவுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச். உங்கள்கிட்ட என்ன சைஸ் ஃப்ரேம் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்துட்டு ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ளவுஸோட ரைட் சைடில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சைடில் கொடிகள் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃப்ரீ ஹேண்டில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இதில் நான் ரொம்ப லைட்டாக வரைஞ்சிருக்கேன், அதனால் வீடியோவில் தெரியல. இந்த மாதிரி ஜரி த்ரெட்டும் ஒயிட் கலரில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 6 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீடில் ஜரி த்ரெட்டில் ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட எண்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வரைஞ்சிருக்க பிரான்ச்சஸ் முழுக்க செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். முதல்ல நீடில் கீழேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இந்த மாதிரி சின்னதாக பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போட்டுட்டு நீடில் பிடிச்சி இழுக்கணும். ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆன உடனே அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் த்ரெட்டை போட்டுட்டு நீடில் பிடிச்சி இழுக்கணும். இதே மாதிரி கண்டினியூவாக போட்டு நம்ம வரைஞ்சிருக்க ஃபுல் பேட்டர்னுமே ஃபில் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கிளாஸ் நம்பர் 7ல் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு டீட்டெயிலான டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே ஆல்ரெடி டீட்டெயிலான டுட்டோரியல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோடய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் போய் செக் பண்ணிங்கன்னா நான் கிளாஸ் 1லேருந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே அதில் இருக்குது. பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வரைஞ்சிருந்த பேட்டர்ன் முழுக்க செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கடையில் ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது ரங்கோலி பிராண்டில் இருக்க காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட். இந்த ஃபுல் த்ரெட்டையுமே நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேப்பரை வந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி 2 நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் அதிலிருந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு த்ரெட் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு த்ரெட் வச்சு கட்டிக்கோங்க. கடைசி எண்டிங் பார்ட்டில் மட்டும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு கட்டினா போதும். இப்போது நம்ம த்ரெட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம நடுவில் வந்து நாட் போட்டிருக்க இடத்துல ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு த்ரெட்டை எல்லா சைட்லேயும் இருக்க மாதிரி நடுவில் இருந்து பிரித்து விடுங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அதே மாதிரி த்ரெட்டை பிரிச்சிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம கட் பண்ண எல்லா பீசஸையும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர்ஸை சீப்போ இல்லைனா நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அன்ஈவனாக இருக்க இடங்கள் நமக்கு தனியாக தெரியும். இப்போ சிசர் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம போட்டோம் இல்லையா பிரான்ச்சஸ், அதுக்கு இடையில ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவரை பிரான்ச்சஸ்க்கு நடுவில் வச்சுட்டு நீடில் கீழேருந்து மேல் பக்கமாக எடுங்க. இதே மாதிரி சென்டர் பார்ட்டில் ஒரு 4-5 தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு 3 கோல்டன் கலர் பீட் வந்துட்டு அந்த த்ரெட்டில் கோர்த்துட்டு நீடில் கீழ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது இந்த பீட்ஸுக்கு நடுவுலையும் நம்ம 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸுக்கு பதிலாக உங்ககிட்ட கோல்டன் கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். இடையில இருக்க ஒரு சில பிரான்ச்சஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. நீடில் ஒரு 2 தடவை சுற்றிட்டு நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடணும். ரொம்பவே ஈஸி தான் இந்த ஸ்டிச். இதே ஸ்டிச்சை நீங்கள் நெருக்கமாக போட்டுகிட்டே வாங்க. இப்போது லேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த கொடிகளுக்கு இடையில லீஃப் வந்துட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே சின்னதாக பின் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு இந்த செயினுக்கு வெளி பக்கத்தில் நீடில் குத்தி கீழ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். இதுதான் லேசி டேசி. நம்ம இந்த ஸ்டிச்சை இந்த கொடிகளுக்கு இடையில நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் முழுக்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாடி இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா புது வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.